சிறையில் வைத்து உருவான நட்பு. பல இடங்களில் கொள்ளையடித்து லைஃபில் செட்டில் ஆக மாஸ்டர் பிளான் போட்ட நண்பர்கள். வீட்டு படியேறி நண்பனுக்கு துரோகம் இழைத்த மற்றொரு நண்பன். கொள்ளையடித்த பணத்தை பங்கு போடுவதில் இரு நண்பர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை. ஒருவரை ஒருவர் மாறி மாறி காட்டிக் கொடுத்து போலீசில் வசமாக சிக்கிய சம்பவம். திருட்டு வழக்கில் நண்பனே சக நண்பனை மாட்டிவிட்டது ஏன்? நடந்தது என்ன? வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியை தெய்வானை. அப்போ வீட்டு கதவு பாதி திறந்த நிலையில இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த தெய்வானை வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ பெட்ரூம் பீரோவுக்குள்ள இருந்த 75 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரூபாய் பணம்னு திருட்டு போயிருந்தது. நகை பணம்னு எல்லாமே காணாம போனதை பார்த்து நொறுங்கி போன தெய்வானை தன்னுடைய கணவனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கைரேகை நிபுணர்களை வர வச்சு தடயங்களை சேகரிச்சாங்க. அதை அடுத்து அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த சிசிடிவி காட்சிகள்லையும் கொள்ளையனுடைய காட்சி பதிவாகல. இதனால அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கின போலீஸ் அதிக திருட்டு கேஸ்ல சிக்கினவங்களுடைய லிஸ்டை எடுத்து அந்த கைரேகை எந்த திருடனோட கைரேகையோட ஒத்து போகுதுன்னு பார்த்திருக்காங்க. அதன்படி வடக்குப்பட்டு பகுதியை சேர்ந்த திருமாலுங்கிற நபருடைய அந்த கைரேகை ஒத்து போயிருக்கு. அதனால திருமாலை பிடிச்சு விசாரிக்க களத்துல இறங்கி இருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல நாகரசம்பட்டி போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. சார், நானும் திருமாலும் சேர்ந்து அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டுல 75 பவுன் நகைய கொள்ளை அடிச்சுட்டு மத்தூர் பக்கத்துல உள்ள மாந்தோப்புல பதுங்கி இருக்கும் அப்படின்னு எதிர்முனையில பேசின சரவணன் சொல்லி இருக்காரு. அதை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சரவணன் மற்றும் திருமாலை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. திருட்டு கேஸ் சம்பந்தமா திருப்பத்தூர் வடக்குப்பட்டியை சேர்ந்த திருமால் சேலம் மத்திய சிறையில இருந்திருக்காரு. அப்போ இவரும் கொலை கேஸ்ல சிறைக்கு வந்த சரவணனுங்கிற நபரும் நட்பா பழகி இருக்காங்க. அதை அடுத்து ஜெயிலுக்குள்ள வச்சே 2 பேரும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது சிறையை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு நிறைய நகை பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் 2 பேருடைய திட்டம். அதன்படி சிறையை விட்டு வெளியே வந்த 2 பேருமே தங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கு நடுவுல அடிக்கடி சரவணன் வீட்டுக்கு போகிற திருமால் சரவணனுடைய மனைவி கூடவும் நெருங்கி பழகி இருக்காரு. இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறியிருக்கு. ஆனா இந்த விஷயம் சரவணனுக்கு தெரியாம இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல தங்களுடைய பிளான் படி வேலம்பட்டி பகுதியில உள்ள எல்லா வீட்டையும் நோட்டமிட்ட சரவணன் எந்தெந்த வீட்டுல கொள்ளையடிக்கணும்னு திருமால் கிட்ட சொல்லியிருக்கான். திருமால் சொன்னதை வச்சு முதல்ல அரசு பள்ளி ஆசிரியர்களான ஆனந்தன் தெய்வானை தம்பதி வீட்டுல 75 பவுன் நகையையும் 5 லட்சம் பணத்தையும் திருடி இருக்கான். ஆனா 75 பவுன் நகையை திருடின திருமால் சரவணன் கிட்ட வெறும் 30 பவுன் நகையை தான் திருடினேன்னு பொய் சொல்லி அதை 2 பேரும் சரி பாதியா பங்கு போட்டிருக்காங்க. அதை அடுத்து சரவணனுக்கே தெரியாம அவருடைய மனைவி சாந்திக்கு 5 பவுன் நகையை கொடுத்த திருமால் மீதமுள்ள நகை எல்லாத்தையும் அவனே வச்சுக்கிட்டான். மறுநாள் வெளியான செய்தித்தாள்ல ஆசிரியர் வீட்டுல 75 சவரன் நகை திருட்டு போனதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சரவணன் இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ சாந்தி கிட்ட 5 பவுன் நகை இருந்ததை பார்த்த சரவணன் இந்த நகை எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சாந்தி ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத சரவணன் சாந்திய சரமாரியா தாக்கி இருக்கான். இதனால வலி தாங்க முடியாம சாந்தி தானும் திருமாலும் தகாத உறவுல இருந்தத ஒத்துக்கிட்டாங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சரவணன் திருமால் மேல கடும் கோபத்துல இருந்திருக்கான். அதை அடுத்து திருமால மத்தூர் ஏரியாவுல உள்ள மாந்தோப்புக்கு வர வச்ச சரவணன் சரமாரியா அவனை தாக்கி இருக்கான். அதை அடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி வர வச்ச சரவணன் நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். இதனால சரவணன் அவனுடைய மனைவி சாந்தி திருமால்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.